இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 15ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் திருநாள். மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, திரையோதசி திதி, மூணுமே நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகிமை என்னென்னா, எதனால் பிரச்சனை, என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அந்த தெய்வத்தை டைரெக்டாக நமக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம். இந்த நாளில் உட்காந்து தியானம் செஞ்சோன்னா என்ன ப்ராப்ளம்னு ஒரிஜினலாக நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இன்ட்யூஷனில் தோணும். அது கண்டிப்பாக அப்படியே நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு, மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் இருந்தாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பேர் வீட்டில் மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள்லாம் பண்ணணும்னு இருப்பீங்க. 12 ராசிகளுக்கும் சொல்கிறேன், மேஷம் மட்டும் கிடையாது. பொதுவாக இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. கோச்சாரம் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து பண்ணுறது எல்லாமே குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் செய்யக்கூடிய மங்கள காரியங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, வண்டி வாகனங்கள் மாற்றம், புதிய வண்டி வாங்குவதுங்கிற மாதிரி அடுத்த ஒரு மாதத்தில் நடக்கும். அது இன்றைய நாளே தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பிரச்சனைகள் ஓயும், மனசில் ஒரு புது விதமான எண்ணங்கள் உருவாகக்கூடிய நல்ல எண்ணங்கள். அற்புதமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வைத்தியநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு 2-3 மாதத்தில் கெட்டி மூலம் கொட்டக்கூடிய பாக்கியம்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அருமையான ஒரு கல்யாணம் நடக்கும். வீட்டில் தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைய வாங்கி போடுவீங்க. தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாமே அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். நிறைய பேருக்கு சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு ஆடம்பரத்துக்கு குறையே கிடையாதுன்னு சொல்லலாம். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஏதாவது பெண்ணுக்கிட்ட பேசணும், ஒரு பையன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நல்லது நடக்கும். அது அமோகமாக இருக்கும்னே சொல்லலாம். எடுத்த காரியங்களில் எந்த ஒரு தடையின்றி ஜெயிக்கக்கூடிய பொன்னான நாள். ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓயும். இன்ஃபேக்ட் 2 நாள் வேலைக்கு போக வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும். மனசு வராது. ஃபஸ்ட்டு வேலை பார்க்கறதுக்கு மனசு வராது. எல்லாமே சரியாக இருக்கும், ஆனால் ஏதோ சரியில்லை, வேணாம், மாதிரி தொய்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிம்பீங்க. வரையத்தரக்கூடிய குரு சுக்ரன் கண்டிப்பாக நிறைய பேர் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்னா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயுமே மனசு விட்டு பேசுனீங்கன்னா பாரம் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வரும். நண்பர்களுடைய சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நீங்கள் பாவிப்பீர்கள். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணால் அது நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல பாச உறவுகள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் அமோகமாக இருக்கும். முழு தெய்வ அனுகிரகம் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எந்த கோபமும் இல்லாமல், எந்த ஆக்ரோஷமும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் முடித்து ஒரு பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதையுமே ஈஸியாக முடிக்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணாலும் அது நல்லபடியாக முடியும். மெயினாக பசங்களுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோசித்து எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய நாள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாக்கியத்தில் குரு சுக்ரன் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு யோகம். ராசி அதிபதி சுக்ரன் போய் அங்கே
பாக்கியத்தில் உட்காந்துருக்கார். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வருவது, லவ் கன்ஃபார்ம் ஆகிறது, குழந்தை பிராப்தம் கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். பணங்காசில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நீங்கள் நினச்சது எல்லாமே ஜம்முன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி, அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கும், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், மெடிசனில் சீட்டு கிடைக்கும், சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுவீங்க. ஜூனுக்கு அப்புறம் நான் சொல்கிறது இந்த வைகாசி மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்லேயே நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாள். சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. அவசரத்தில் விடக்கூடிய வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. அதனால் சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வேணும். அவங்க இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கிராமப்புறங்களில் யாரெல்லாம் ஒரு சின்ன ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக வியாபாரம் ஆகக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக்கல் கடை, டிவி, மெக்கானிக்கு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவ மாணவிகளுக்கு யோகமான நாள். இன்றைய நாள் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி, அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். அது மட்டும் கிடையாது, யார் மேலேயும் டவுட் இருக்காது. நம்மளால் செய்ய முடியும்னா செய்ய முடியும்னு நம்புவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் பண்ணுறீங்களோ, டிராயிங் போடக்கூடிய நபர்கள், டிசைன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், சணல் வியாபாரிகள், கயிறு வியாபாரிகள், இவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வியாபாரம் ஆகும். ஒரு கடையில் போடுறீங்க, கடை இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு மெடிசன் ஷாப், அதாவது மெடிக்கல் ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஏதோ ஒரு வருத்தம், அது எப்படி நான் வெளியே சொல்கிறதுன்னு உட்காந்துருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மனசு விட்டு பேசினாவே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். நிறைய இடமாற்றம். அதே மாதிரி பாட்டி தாத்தா கிட்ட உட்காந்து பேசணும்னு மனசில் தோணும். பெரியவங்ககிட்ட கொஞ்சம் அரவணைப்பாக நம்ம இருக்கணும்னு தோணும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் விற்பனை ஆகணும், ஆனால் விற்பனை ஆகாமல் இருக்குன்னா இன்றைய நாள் பேசிட்டிங்கன்னா வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண் வருவாங்க. அந்த கஸ்டமருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் விற்றுருவீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி, அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். பணம் நல்லா வரும். மனசுக்கு சங்கடங்கள் இருக்காது. ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக முடியும். எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எதையுமே நீங்கள் கரெக்டாக முடிக்க முடியும். கவலையே பட வேண்டியதில்லைங்கிறது தான் உண்மை. எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் அங்காள பரமேஸ்வரி. இந்த நாள் வழிபாடு பண்ணிங்கன்னா திருஷ்டி நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கேது நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் திருஷ்டி ஸ்தானத்தை ஆவர்த்தி பெறுவார். அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டால் துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே மனசாந்தியோட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்திரம். நன்றி, வணக்கம்.